எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக நம்ம பார்த்தோம், நாசிக்கில் டிசிஎஸில் அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்புறம் ரிலீஜியஸ் கன்வர்ஷன்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி 8 விமன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்திருந்தது. அதை பற்றி இப்போ ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. டிசிஎஸோட சிஇஓ கிருத்தி வாசன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு இந்த கம்பெனி தனி குழுவை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டைரக்டர் கிகி மிஸ்ட்ரி அந்த ரிவ்யூ பண்ணுறதுக்கு அந்த இதை ஆன்கோயிங் அந்த இன்வெஸ்டிகேஷனில் நாசிக் அந்த அந்த யூனிட் இதை பற்றி பண்ணுறதுக்கு தனி குழு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு டிசிஎஸ் சிஇஓ சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க சொன்ன அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்புறம் கன்வர்ஷன் ரிலீஜியஸ் அந்த கன்வர்ஷன் எல்லாமே விமன் எம்ப்ளாயீஸோடது அண்டர் ஸ்க்ரூட்டினியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிருத்திவாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, டீட்டெயில்டு ரிவ்யூஸ் இப்போ போயிட்டுருக்கு. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அந்த அந்த சிஸ்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் அந்த எதுவுமே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணப்படலை, அந்த மாதிரி எதுவுமே வெளியில் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எத்திக்ஸ் அந்த இது மூலமாகவோ இல்லாட்டி இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சேனல்ஸ் அது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதன் மூலமாகவோ இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இது திட்டமிட்டு செய்யப்பட்டதா அப்படிங்கிறது பார்க்கணும். டிசிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் குயிக்காக ஆக்ட் பண்ணியிருக்கோம், உடனே இது செயல் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எம்ப்ளாயீஸ் இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு சிலர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்கல்ல, அவங்களோடது மட்டும் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. அவங்களுடைய இன்கொயரி விசாரணை மட்டும் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ எங்கேஜ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பர்ட் டீம்ஸ் எங்கேருந்துன்னா டிலாய்ட் அப்புறம் லீகல் கவுன்சில் லீகல் அப்படிங்கிற அந்த இது இண்டிபெண்ட் அட்வைசர்ஸ் இன்டர்னல் ப்ரோபுக்கு இது பண்ணியிருக்காங்க. அது அதன் மூலியமாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட் பை பிரசிடென்ட் அண்ட் ஆர்த்தி சுப்ரமணியன், சிஓஓ ஆர்த்தி சுப்ரமணியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணதோட ஃபைண்டிங்ஸ் எல்லாமே அந்த ஓவர்சைட் அதை பண்ணியிருப்பாங்கள்ல அந்த கமிட்டி கண்காணிப்பு குழு, அது எல்லாமே கண்காணிப்பு குழுக்கு எல்லாமே சமர்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணது எல்லாமே, ஏன்னா அதுக்குன்னு டீம்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்க பண்ணது எல்லாமே அந்த கண்காணிப்பு குழுக்கும் அனுப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிசிஎஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளை இப்போ ரிப்பீட்டடாக ரெஃபர் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, ஹெச்ஆர் மேனேஜர் ஆஃப் டிசிஎஸ் அப்படின்னு. அந்த ஆள் டிசிஎஸில் மேனேஜரும் கிடையாது, அப்போ ஹெச்ஆரும் கிடையாது. இன்னொன்று இதில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை, அவனுக்கு ரெஸ்பான்சிபிளும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது லேடி போல் இருக்குது. அவள் என்னென்னா அதை ப்ராசஸ் அசோசியேட்டாகவும் இருந்திருக்காங்க. அப்புறம் லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ஒன்றும் எடுத்துக்கல அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசிஎஸ் நாசிக்கில் இருக்கிறவங்க அந்த யூனிட் கண்டினியூஸாக இப்போ ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது, நார்மலாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரிப்போர்ட்டு சிலதெல்லாம் ரிப்போர்ட்ஸில் வந்திருக்கும்ல, இந்த மாதிரி அவங்க கடையை இதை மூடிட்டாங்க அந்த கம்பெனியை, இந்த மாதிரி ப்ராப்ளம் இஷ்யூ இருக்கிறனால அப்படின்னு. அதெல்லாம் மொத்தமாக அதெல்லாம் பொய் அப்படிங்கிறத மறுத்திருக்காங்க. டோட்டலாகவே அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நார்மலாக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே அவங்க ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எம்ப்ளாயி வெல்ஃபேரு அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் அந்த இது இருக்குது, அங்கே கண்டக்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாங்கள் எப்போவுமே எம்ப்ளாயீஸோட அந்த சேஃப்டியாக பார்ப்போம், அப்புறம் வெல்பீயிங் அவங்களுடைய நலன் டிக்னிட்டி இதெல்லாம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எங்களுக்கு, எல்லா எம்ப்ளாயீஸோடதையும் நாங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்போம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. திரும்பியும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அதாவது எங்களுக்கு ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி இந்த டுவர்ட்ஸ் இந்த செக்ஷுவல் அந்த இதெல்லாம் நடக்கிறது, அப்புறம் மிஸ்கண்டக்ட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதை பற்றி சொல்லும்போது பொறுத்துக்க முடியாத நடவடிக்கைகள் இவைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் எம்ப்ளாயீஸ்க்கு, இந்த மாதிரி நாங்கள் ஒர்க் பிளேஸை சேஃபாக இருக்கிறதுக்கு என்ஷூர் பண்ணுவோம் நாங்கள் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் புலனாய்வுத்துறை அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக நாங்கள் ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுப்போம், என்ஷூர் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதத்துலையும் நாங்கள் எதையும் மறைக்க மாட்டோம், ரைட்ஃபுல் கன்க்ளூஷனுக்கு அவங்க வர அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
டாடா அவருடைய அந்த இது வந்து என்ன என் சன் சேர்மேன் வந்து சந்திரசேகர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எமர்ஜென்சி அந்த எமர்ஜிங் அந்த இதை டிசிஎஸ் அந்த இதை பற்றி வந்தது வந்து என்னென்னா ரொம்ப வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம். இந்த இன்சிடெண்ட் வந்தது சீரியஸாக தான் நம்ம எடுத்து இதை பார்க்கணும், அட்மோஸ்ட் சீரியஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஒரு டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாசிக் அங்கேருந்து வந்து க்ரைம் பிரான்ச் ஃப்ரைடே அன்னைக்கு மும்பை ரீச் பண்ணியிருக்காங்க, தானே டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. அதாவது 26 இயர் ஓல்டு டிசிஎஸ் எம்ப்ளாயி வந்து அக்யூஸ்ட் ஆஃப் அந்த இது பண்ணியிருக்காங்கல்ல, கோவொர்க்கர் அந்த ரிலீஜியஸ் ஹராஸ்மெண்ட் அந்த இதில் வந்து போயிருக்காங்கங்க. அந்த லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ தான் வந்து ஃப்ரம் நாசிக், ஒரிஜினலாக நாசிக் தான், உமன் வந்து ரீசெண்டாக இப்போ தான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் மும்பையில் லாஜிஸ்டிக்ஸ் ஆஃபீஸராக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நாசிக் போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ராக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டையும் வந்து அவங்க ஆஃபீஸில் போய் வந்து டீடைன் பண்ணி கேட்டிருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாம். அந்த லேடி ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டப்போ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுடைய ரிலேட்டிவ் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவங்கள திரும்பி வந்து நாசிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அந்த அக்யூஸ்ட் உமன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது அந்த நாசிக் செஷன்ஸ் கோர்ட்டில் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அதுவும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ரிலீஃப்காக லாயரையும் பார்த்துருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த 7 பேரில் ஒரு ஆள் வந்து லேடி அப்படின்னு சொன்னால் தப்பாக அப்ஸ்காண்ட் ஆயிருந்தாங்களே, அந்த லேடியே இப்போ வந்து அதான் அந்த மும்பையில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 2 மந்த்ஸுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து 2 மந்த்ஸாகவே முப்ராவில் தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தரோ இன்வெஸ்டிகேஷனில் தான் என்ன ஏது அப்படி டீட்டெயில்ஸ் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்ப்ளைண்ட் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரிய வரும். பட் அவங்க வந்து நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு டிசிஎஸ் வந்து உறுதியாக சொல்கிறாங்க. பட் இது ஒரு பெரிய ஒரு வாஸ்டான ஒரு கம்பெனி, எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால அந்த சேஃப்டி ரொம்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லா அண்ட் ஆர்டர்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன ஏதுங்கிறது பார்த்தா தாங்க தெரியும். நம்மளை சேஃப் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.